வணக்கம். 7 டேஸ் 7 மில்லட் ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிற எல்லா ரெசிபீஸும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியானது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சிறுதானியத்தை பற்றி 2 முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, சிறுதானியத்தை நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னா அது முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 டைம் கழுவிட்டு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக செரிமானம் ஆகும். வயிறு உப்புசம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதில் இருக்க சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அதை மூடி போட்டோ ப்ரெஷர் குக்கோ பண்ணாமல் ஓப்பனாக விட்டு சமைக்கிறப்போ அதில் இருக்க சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த 7 விதமான ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிள், ஈஸி அண்ட் ஹெல்த்தியஸ்ட் ஒன், ராகி களி. அது செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. அதில் 1 கப்பு தண்ணியை அந்த பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க விட்டணும். மீதி இருக்க 1 கப்பு தண்ணியை அந்த 1 கப்பு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், கட்டி எதுவும் இல்லாமல். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சுட்டு அந்த கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் கிளறிக்கிட்டே வரணும். தீயை குறைச்சே வச்சு தான் இந்த ஃபுல் ப்ராசஸும் பண்ணணும். கிளற கிளற அப்படியே திக்காகி வெந்து வந்துடும். ஒரு கட்டத்தில் நமக்கு கையே வலிக்கும். அப்போ நீங்கள் அது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு உங்கள் கையை தண்ணியில் நனைச்சிட்டு அந்த களியை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா விரலில் ஒட்டாமல் வரும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வெந்துருச்சு. இப்போது அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்லாம். நான் பச்சைப்பயிர் குழம்போட வச்சு சாப்பிட்றேன். இதுக்கு எதெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான புளிக்குழம்பு, அதாவது கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, வேர்க்கடலை சட்னி, கீரை கடையல், அப்புறம் மிளகாயில் அரைச்ச சட்னி, அப்புறம் பயறில் பண்ண புளிக்குழம்பு எல்லாமே செட் ஆகும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்மஞ்சோறு. இதையும் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது செய்கிறதுக்கு 1 கப்பு கம்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் நல்லா பரப்பி விட்டு ஃபேன் கடியில் நல்லா காய வச்சுருங்க. அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதில் 1 கப்பு கம்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுணும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீயை குறைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கம்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற கிளற நல்லா திக்காகி வெந்து வந்துடும். தீயை நம்ம குறைச்சே தான் வச்சுருக்கணும் இது ஃபுல்லாக செய்கிற வரைக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு அந்த கம்மஞ்சோரை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். இப்போது அந்த தீயை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா உருண்டைகளாக பிடிச்சி நம்ம பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்லாம். நான் தட்டாம்பயிறு புளிக்குழம்போடு வச்சு சாப்பிட்றேன். நம்ம ராகி களிக்கு சொன்ன எல்லா சைட் டிஷ்ஷும் இதுக்கும் செட் ஆகும். மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோளச்சோறு. இதையும் ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படி செய்கிறதுனா, நம்ம கம்மஞ்சோறு செஞ்சிடலாம். சேம் அதே ப்ராசஸ் தான். எப்படின்னா கழுவிட்டு அது 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் கழுவி ஃபேன் கடியில் ஒரு துணியில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ 1 கப்பு அந்த சோள மாவுக்கு 3 கப்பு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விட்டணும். அது கொதித்ததுக்கப்புறம் இந்த சோள மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே வரணும். கிளறிக்கிட்டே வந்தோம்னா நல்லா திக்காகி வெந்து வந்துடும். இப்போ நம்ம தீயை ஃபுல்லாக குறைச்சே தான் வச்சு இதை பண்ணணும். உங்கள் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அந்த சோறை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா உருண்டைகளாக பிடிச்சி உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டுக்கலாம். நான் இதை நல்லா நைட்டே தண்ணியில் ஊற போட்டு அடுத்த நாள் தயிர் சேர்த்து கூலாக தான் கரைச்சி குடித்தேன். நம்ம இந்த சோளச்சோறு, இந்த கம்மஞ்சோறு, ராகி களி இதெல்லாமே நம்ம தயிர் சேர்த்து கூலாக கரைச்சி குடிக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி திணை தக்காளி தொக்கு சாதம். இதையே ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு 1 கப்பு திணையை எடுத்து நல்லா கழுவிட்டு
ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2, 3 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணிக்கு 2லேருந்து 3 கப்பு தண்ணி கூட பயன்படுத்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக வெந்திருந்தா தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் 3 கப்பு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி 2 கப்போ 2½ கப்போ 3 கப்பு தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டணும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதில் 1 ஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டா இந்த சிறுதானியம் வேகிறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் இது ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். நடுவில் மறக்காமல் கிளறி விட்டுட்டே வாங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், தட்டி வச்சுருக்க 2 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, வரமிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டையும் அந்த பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து சுருண்டு நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். இப்போது நம்ம கொஞ்சம் தொக்கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த தெனை சோறை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும். கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வேணும் அப்படின்னா நம்ம அந்த தக்காளி தொக்கை அது கூட சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த தக்காளி தொக்கு சாதம் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாமை சாம்பார் சாதம். இதே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு 1 கப் சாமையை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் சாமைக்கு 3 கப்பு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. அது கொதித்ததுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம கழுவுன சாமையை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், வரமிளகாய், அப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள், அப்புறம் சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வேக வச்ச காய்கறிகள், பொதுவாக சாம்பார் சாதத்துக்கு கேரட், பீன்ஸு, கத்தரிக்காய், சௌச்சௌ, முள்ளங்கி, முருங்கைக்காய் இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை வேக வச்சு அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா பருப்பு, அதாவது 1 கப் சாமைக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்து அதையும் நல்லா வேக வச்சு அது கூட சேர்த்துருங்க. அடுத்து பருப்பு வேக வச்ச தண்ணி, காய்கறி வேக வச்ச தண்ணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சமாக புளியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் கரைச்சி அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் குக் பண்ணி வச்சுருக்க அந்த சாமையை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவி இறக்கி நல்லா சுட சுட கூட ஒரு அப்பளமோ பூந்தியோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரகரிசி தயிர் சாதம். இது ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு 1 கப் வரகு எடுத்து நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மறுபடியும் கழுவி எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் வரகுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சுருங்க. அது குறைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க வரகை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் அது நல்லா வெந்து வந்துடும். அப்போ அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், வரமிளகாய், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கணும்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க வரகரிசியும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நல்லா கெட்டியான தயிர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு பால் பிடிக்குனாலும் பாலும் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்கும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரகரிசி தேங்காய் சாதம். இதே ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு 1 கப் வரகு எடுத்து எப்பவும் போல் நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு மறுபடியும் கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் வரகுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் சேர்க்குறப்போ அந்த சிறுதானியம் வெந்து வரப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்கு தான். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க வரகை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா வந்து தேங்காய் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். அடுத்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், கருவேப்பிலை, அடுத்து 1½ கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க வரகி இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தேங்காய் சாதம் ரெடி. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். நான் வந்து இது கூட ஒரு பொடி சேர்த்துக்குவேன். அந்த பொடி சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு சம அளவு வேர்க்கடலை எள்ளையும் நல்லா தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி வச்சுருங்க. அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அந்த தேங்காய் சாதத்தை சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ராகி களி, கம்மஞ்சோறு, சோளச்சோறு இதிலெல்லாம் கூழ் ரெடி பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நான் வந்து ராகி களி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக மூடி போட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ காலையில் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறியிருக்கும், நல்லாவும் புளிச்சிருக்கும். இப்போது இதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிர் பிடிக்காது அப்படின்னா தயிர் இல்லாமல் இதை குடிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட ஊறுகாயோ மோர் மிளகாயோ எது வேணால் வச்சு இதை குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.